பழைய ஏற்பாடு உடன்படிக்கை புதிய உடன்படிக்கையில் இருக்கும். அந்த புதிய உடன்படிக்கை கிறிஸ்துவோடு கூட உள்ள உடன்படிக்கை. இப்போ நம்ம தான் பிளஸட், ஏன்னா கிறிஸ்துவின் உடன்படிக்கையில் இருக்கிறோம். பழைய ஏற்பாடு உடன்படிக்கை புதிய உடன்படிக்கையில் இருக்கும். அந்த புதிய உடன்படிக்கை கிறிஸ்துவோடு கூட உள்ள உடன்படிக்கை. அப்போ இயேசு கிறிஸ்துவோடைய ஃபாலோவர்ஸ் நம்மளாம் அவருடைய அவர் மாதிரி தான் செயல்படணும், அவர் மாதிரி தான் வாழணும், அவர் மாதிரி தான் இருக்கணும். இதெல்லாம் கிராஜுவலாக நடக்கும். உங்களோட சொந்த எஃபர்ட்டில் தான் நடக்காது. பரிசுத்தாவிக்குள்ளே களிக்கு வந்து மகிழ்ந்திருக்கும் பொழுது அதெல்லாம் உங்களுக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிடும். அதான் ஏமேன். ஒவ்வொன்றும் நீங்கள் சொல்கிறேன் உள்வாங்கி எடுத்துக்கங்க. சந்தோஷமாக வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு போகும்போது இந்த இடத்தோடு போகும்போது ஆண்டவரே, ஐ எம் ஸோ ஹாப்பி டுடே ஐ கேம் ஃபார் த கேதரிங். சிஎல்சி ராயல் ஃபேமிலியை ஒன்று கூடுதலுக்கு நான் வந்தது, நான் சந்தோஷப்படுகிறேன்னு சொல்லி. என்ன சிஎல்சி ராயல் ஃபேமிலியா? அப்படின்னா அந்த மாதிரிலாம் கேட்டால் என்னாகும்? யூ ஆர் நாட் பார்ட் ஆஃப் இட். நீங்கள் உங்களை தனித்து இருந்து இது ஏதோ ஒரு ஆராதனைக்கு வந்துட்டு போகிற மாதிரி, ஏதோ ஒரு சர்ச்சுக்கு நம்ம போகிறோமே அந்த மாதிரி ஃபீல்டில் வாழ்ந்தீங்கன்னா நத்திங், அதில் ஒன்றும் ஆகாது. ஆனால் நம்ம ஒன்றாக இணைந்திருக்கிறோம், ஒன்றாக செயல்படுகிறோம். இந்த இடத்துல அந்த மேகா பவர் வெளிப்படுகிற இடம்னு சொல்லி நம்பி நம்மளாம் வரும்பொழுது இந்த இடத்துல அப்படி காரியம் நடக்கும் நம்பினீங்கன்னா, நான் சொல்கிறேன், இவ்வளோ அடுத்து யாரும் வியாதிசுகள் வந்தாலும் சரி, யாருச்சும் பிரச்சனை வந்தால் இந்த இடத்துல வந்து நிற்கும்பொழுது அவங்க மாறாமல் போக மாட்டாங்க. ஏமேன். ஆனால் நீங்கள் நான் சொல்கிறேன்ல, நீங்கள் அவரோடு ஜேர்னி பண்ணுறதுலேயே நிறையா காரியம் மாறும். இதெல்லாம் மாறுறதுக்கு இங்கே காரியம் நடக்கும் பொழுது இதெல்லாம் சேர்ந்து என்னது பவர் பேக்காக இருக்கும். ஆமென். ஆமென். Yeah.